என் தங்கப்பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே மாறப்போகின்றது. என் குழந்தையே, நான் அன்றே சொன்னேன். என் வார்த்தைகளை நீ மதித்திருந்தாள் நிச்சயமாக இன்று உனக்கு இந்த நிலை வந்திருக்காதல்லவா? நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது உனக்கான இடமல்ல என்றுதான் நான் உனக்கு பல முறை உன்னிடத்தில் எச்சரித்து கொண்டிருந்தேன். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு உன்னுடைய மனதில் நிச்சயமாகவே மதிப்பு இருக்கிறது என்றால் என் பிள்ளை, நீ இப்போது இந்த அவமானத்தை சந்திக்க மாட்டாய். என் குழந்தையே, வாழ்க்கை ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போது நான் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் மறுபடியும் அது சரியாகிவிட்டது என்பதற்காக நாம் எப்போதும் இப்படியே இருக்கும் என்று எண்ணிவிடக் கூடாது. முன்பு இருந்த பிரச்சனையை விட இப்போது அதை விட அதிகமான மோசமான சூழ்நிலைக்குள் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டது. இதை நீ கவனித்தாயா என் பிள்ளையே? மற்ற நேரங்களில் மற்ற விஷயங்களில் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற நீ உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி இருப்பவர்களை பாதிக்கின்ற இந்த நேரம் நீ சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருப்பதற்கும் என்ன காரணம்? எந்த விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துகிறது? என் பிள்ளையே, இதையெல்லாம் இன்று இந்த கருப்பன் இடத்திலிருந்து நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது இத்தனை நாளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கொடுத்திட்ட எத்தனையோ நன்மைகளை நீ பெறாமல் இருந்து விட்டாய். பல தீமைகளை பெற்று கொண்டாய். இதனாலோ என்னவோ இன்னும் உன்னை சுற்றி சுற்றி பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் தந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் பயணிக்கின்ற இந்த தருணம் ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு நாளும் உனக்கான கவலையையும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் உன் அப்பன் கருப்பன் என்னை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் நாம் உடனடியாக அதனை என்னவென்று கவனித்திருக்க வேண்டும் அல்லவா? நான் உன்னை கிளம்ப சொன்னேன் அல்லவா? என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், கருப்பா, நீ சொன்னதை எளிதாக செய்துவிட்டு சென்று விட்டாய். ஆனால் என்னிடத்தில் என்ன வசதி இருக்கின்றது? நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தை மாற்றுவதற்கு என்று நினைக்கலாம். என் குழந்தையே, ஒரு விஷயம் எப்போதுமே நீ புரிந்து கொள். எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் நிம்மதியாக இருக்கின்றோமோ என்றுதான் நீ இது முக்கியம். உன்னால் நிம்மதியாக ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அங்கு உனக்கு நிம்மதியும் சூழ்நிலையும் நல்லது நடக்கப் போவதில்லை. இது உன்னை மட்டுமல்ல, உன்னோடு இருப்பவர்களையும் சேர்த்து பாதிக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்போதும் இந்த வாழ்க்கையானது பலவிதமான துன்பங்களோடும் பலவிதமான சோதனைகளோடும் உன்னை பின்னி பிணைக்கும் போதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக தோன்றியது? இதிலிருந்து மீண்டு விட்டால் போதும் என்று தானே நினைக்கின்றாய். உனக்கு வேண்டுமானால் இதை எப்படியாவது சமாளிக்கலாம் என்று எண்ணம் இருக்கலாம். ஆனால் உன்னோடு இருப்பவர்களுக்கு எப்போதும் இதிலிருந்து விடுதலை கிடைக்கப் போவது. நீ இந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பாய். உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய சரிவையும் மட்டுமே நீ பார்க்க கூடாது. உன்னோடு இருப்பவர்கள் இங்கு சரியாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு இங்கு எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்றது என்ன கொடுக்கின்றது, எது கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயம் எல்லாமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு தவறு நடக்க போவதுதானே, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இங்கு இருக்க போய்தானே என் பிள்ளையால் இதை நாளும்
நான் நினைத்து சந்தோஷத்தை பெற முடியாமல் இருக்கின்றது. வாழ்க்கை பலவிதமான துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற விஷயங்கள் உன்னை போட்டு பாடாய் படித்து எடுத்து விட்டது. இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ எப்போதும் வருத்தப்படக்கூடாது. எந்த விஷயமும் சற்றென்று உன் மனதை பாதிக்க கூடாது. அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இந்த காரியத்தை சுற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நீ எவ்வளவுதான் நல்ல நிலையை அடைந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேற துடித்தாலும், உன் வாழ்க்கையில் உழைப்பையும் முயற்சியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து உன்னால் ஒருபோதும் முன்னேற்றத்தை அடைய முடியாது. உனக்கான நிம்மதி ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயமும் உன்னை போட்டு பாடாய் எடுத்து கொண்டிருக்கின்றது. இருக்குமே தவிர ஒருபோதும் உனக்குரிய நிம்மதியை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். எந்த அளவில் எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம் என்று யோசிக்கின்றார்களே தவிர எந்த இடத்தில் உன்னை முன்னேற்ற இவர்கள் யோசிக்கவில்லை. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை செய்ய இவர்கள் சிந்திக்கவில்லை. என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் சொல்வது உன்னுடைய நிம்மதியை மட்டும் சார்ந்தது என்பதை புரிந்து கொள். ஒருவருக்கு நிம்மதி இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா நேரமும் சரியாக நடக்கும். நிம்மதி என்ற ஒன்று ஒருவருக்கு சரியான நேரத்தில் கிடைத்துவிட்டது என்றால் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் அவர்களால் அடைய முடியும். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அமைதியாக ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்து விட்டது. இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளுக்கும் கடந்து நீ வாழ துடிக்க வேண்டும். இதுவெல்லாம் இந்த கருப்பனின் ஆசிகள் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எதிர்வருகின்ற சூழ்நிலைகள், எதிர்வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் எப்போதும் உனக்காக நன்மைகளை மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த கருப்பன் என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை நீ நம்புவது உண்மை. அப்படி என்றால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ இருக்கின்ற இடத்தில் ஒருவரால் உனக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாம் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிம்மதியாக ஒரு வாய்கூட உன்னால் சாப்பிட முடியவில்லை. நாம் எதற்காக இருக்கிறோம் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. என் பிள்ளையே, உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நீ இருப்பது அவர்களுக்கு தான் பலம். அதனால் முதலில் நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு, அப்போதுதான் அவர்கள் இதுவரையிலும் உன்னை நம்பிதான் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வரும். என் பிள்ளையே, தனித்து விடப்பட்டால் தான் கூட்டமாக இருப்பதற்கான அருமை என்னவென்று தெரியும். இதை முதலில் இவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்காக என்றுமே இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். சரியான நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையோ, கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீயாகவே
தனித்துவத்தோடு நின்று அதனை எதிர்கொள்ள வேண்டும். எப்போதும் உன்னை காயப்படுத்தவும் எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தோடு நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல். யாரெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன் மீது அன்பு கொண்டு உண்மையாக இருக்கிறார்களோ, உன்னோடு வருகிறார்களோ, அவர்களுக்காக என் பிள்ளை மட்டும் இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்பதையும் எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் போதும். கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு, உன்னோடு இருப்பவர்களும் உன்னிடத்தில் இருந்து நல்ல பலன்களை பெறுகின்றவரும் இருந்துவிட்டால் போதுமே. என் பிள்ளை எந்த இன்னல்களிலும் சிக்கிக் கொள்ள மாட்டாய். எந்த இன்னல்களிலும் நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்றும் என்றென்றும் உனக்கு பெருமகிழ்ச்சி தான். இனி எப்போதும் உனக்கு சந்தோஷம்தான். எந்த நிலையிலும் நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மீட்கத்தான் போகிறாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக தானாகவே உனக்கு நல்லது நடந்து நல்ல வழி பிறந்துவிடும். உன்னுடைய எண்ணத்தினால் உனக்கு நல்லது நடக்கும். எங்கே நமக்கெல்லாம் இதை செய்துவிடப் போகிறோம் என்று நீ நினைத்து விட்டாய். ஆனால் காலம் முழுவதுமே உன்னால் எதையும் செய்துவிட முடியாது. அதே நேரத்தில் நாம் நினைத்தால் சரியாகவே நடக்கும். நான் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ நினைத்து வெற்றி அதனையும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்படியாக வாழ வைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் புதிதாக இருக்கலாம். அப்படி இருந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த இடம்தான் நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய இடம் என்பதையும் புரிந்து கொண்டு இவர்கள் இன்னும் உன்னை அதிகமாக காயப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் கருப்பன் யாருக்கும் தன் வாக்கு சொல்கிறார், நாம் அருகில் யாருமே இல்லை என்று. அப்படி நினைக்கின்ற பிள்ளைக்கு என் பிள்ளை சொல்லாமலே ஒரு விஷயம்தான். நீ எந்த இடத்தில் இருக்கும் போது நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் எப்போதும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அதே இடத்தை இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அந்த இடத்தை விட்டு நீ மாறி செல்ல வேண்டும். அப்படி மாறும்போது உன்னுடைய மனநிலையும் மாறும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் மாற வேண்டும். அப்படியென்றே கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுப்பதற்கென்றே வந்தவர்கள் என்று தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. இப்படியாக இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ சிந்தித்த துன்பங்களை எல்லாம் களைந்துவிட்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக கவனிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் இல்லை. கருப்பன் இருக்கும் வரை எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இருந்து நடத்தும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதையும் என் குழந்தை புரிந்து கொண்டால் போதும். அதுவே போதும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த கருப்பனின் அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் கொடுத்து விட்டது. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான துன்பங்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் வரும்போதெல்லாம் அதிலிருந்து என் பிள்ளை நீ மீட்டெடுக்க பழகிவிட்டாய். தனியாக இருக்கின்ற பிள்ளைகள் யாருக்கும் உதவி இல்லாமல் தன் வாழ்க்கையை தானாகவே பார்த்து கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு திறமை உனக்குள் நீயாகவே வளர்த்து கொண்டிருக்கின்றாய். எதற்கும் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் சென்று உதவி என்று கேட்க மாட்டாய். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக்கினாலுமே அதை கண்டு நீ பதற மாட்டாய்.
எதையுமே நிதானமாக நீ எதிர்கொள்வாய். எந்த விஷயத்தையும் நிதானமாக யோசித்து அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்வாய். நிச்சயமாக என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கடந்து நீ எப்போதும் இந்த வாழ்க்கையில் பெறுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உனக்கான உண்மைகளை உன் முன்னால் கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.